திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆன்லைன் ஜாப்லே ட்ரூத்தான ட்ரஸ்டபுளான ஜாப் அப்படின்னா அது எஸ்பிஓ மட்டும்தான். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத்த பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன அப்படின்னா 1 கப் ரத்தம் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பட்டை வத்தல் இல்லை அப்படின்னா பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் லாஸ்ட்டில் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா என்னது அப்படின்னா எண்ணெயை என்னது அப்படின்னா காய விட்டுக்கலாம். இதுக்கு என்னது அப்படின்னா சோம்பு போட்டு நம்ம இந்த பொரியல் பண்ணணும். அப்போ தான் என்னது அப்படின்னா ஸ்மெல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பட்டை வத்தை போட்டுக்கலாம். நான் என்னது அப்படின்னா ஒரு 3 பட்டை வத்தல் எடுத்து அதை போட்டிருக்கேன். உரப்பு அதிகமாக வேணும் அப்படின்றவங்க என்னது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னது அப்படின்னா நம்ம என்னதுன்னா பட்டை வத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா என்னது அப்படின்னா கோல்டன் ப்ரௌனிஷாக என்னது அப்படின்னா வெங்காயம் வதங்க நொட்டிக்கு என்னென்னா சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். நல்லா அது வதங்கி வந்த உடனே நம்ம என்னது அப்படின்னா அந்த ரத்தத்தை என்னது அப்படின்னா கிளாட் ஆகி அப்படியே இருக்கும். அதை நம்ம கரைச்சி எடுத்து வைக்கலாம். கரைச்சி இப்போ நான் வச்சுருக்கேன். இதை என்னது அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக என்னது அப்படின்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த இதில் நம்ம அந்த ரத்தத்தில் நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா என்னென்னா நம்ம கடையில் வாங்கும்போதே அவங்களே என்னது அப்படின்னா சேர்த்துருப்பாங்க. அதை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சேர்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்கு. அதே மாதிரி நம்ம தண்ணியும் என்னது அப்படின்னா இதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதிலே என்னது அப்படின்னா தண்ணி இருக்கும். அதிலே என்னது அப்படின்னா நம்ம அதே சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கினாலே என்னது அப்படின்னா அந்த ரத்தம் என்னது அப்படின்னா நல்லா வெந்துடும். இது என்னென்னா நல்லா இப்படி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது என்னென்னா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நம்ம என்னென்னா நல்லா கிளறி விடணும். இதிலே என்னது அப்படின்னா அந்த தண்ணி வத்தம் தொட்டிக்கு வதக்கினாலே என்னது அப்படின்னா அந்த ரத்தம் என்னது அப்படின்னு நல்லா வெந்துடும். இதில் என்னென்னா தண்ணி அவ்வளோவா சேர்க்கணும்னு தேவையில்லை. அதே மாதிரி வேணும்னா உப்பும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா என்னது அப்படின்னா வதக்கி விடலாம். அந்த தண்ணி சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கினாலே போதும். நம்மளுக்கு என்னது அப்படின்னா ரத்தம் என்னென்னா நல்லா வெந்துடும். அதே மாதிரி கிளாட்டாக இருக்கும்போதே என்னது அப்படின்னா சில பேர் என்னென்னா கிளாட்டாக பெருசாக இருக்கும்போதே சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னு நல்லா என்னது அப்படின்னா அது பாதி வெந்ததுக்கப்புறம் என்னென்னா கிளாட்டாக இருக்கும். அப்போயே என்னென்னா நம்ம மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா சின்னதாக என்னது அப்படின்னா அந்த ரத்தம் என்னது அப்படின்னா இருக்கும். அதுவும் இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை என்னென்னா நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதுதான் அது என்னென்னா டேஸ்ட்டாகவும் நல்லா என்னது அப்படின்னா ஒரு இதுவாகவும் இருக்கும். இப்போ ரெட் கலராக இருக்கிறது என்னது அப்படின்னா அது வெந்த உடனே என்னென்னா ப்ரௌன் கலராக என்னது அப்படின்னா மாறிடும். இவ்வளோ தான். இப்போ இதவே நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா சின்னதாக என்னது அப்படின்னா மாறிடும். இப்போ என்னது அப்படின்னா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை என்னென்னா ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். இவ்வளோ தான் ரத்த பொரியல் ரெடி. சிம்பிளாக எப்படி நம்ம ரத்த பொரியல் செய்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான வீடியோ என்னது அப்படின்னா போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் என்னது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி என்னது அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் எங்கள் சேனலை என்னது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரத்த பொரியல் யார் யார் சாப்பிட்லாம் அப்படின்னா ரத்தம் என்னது அப்படின்னா கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் நல்லா என்னது அப்படின்னா வெயிட் போடுறதுக்கும் இருப்பவங்களுக்கு என்னென்னா இதை நான் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும்.